வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே அமெரிக்கா ஈரான் அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சைலண்டாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ சவுதிக்கும் ஹவுதிக்கும் இடையில பயங்கரமான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள ஏன் பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி ரீசன்ட் வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்போம். ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு கடல்வழி பாதையோ அதே மாதிரி தான் வந்து இந்த செங்கடல் அப்படிங்கிற ஒரு வழியுமே. இப்போ அங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கப்பலை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த அட்டாக்கை வந்து யாரு பண்ணது, அந்த கப்பல்ல இருந்த நம்ம இந்திய மாலுமிகள் வந்துட்டு சேஃபா மீட்டுட்டாங்களா இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஆயிருச்சா, அந்த அட்டாக் நடந்த இடத்தை வந்து கண்ணீர் வாசல் அப்படின்னு வந்து சொல்றாங்களே அதுக்கான காரணம் என்ன, இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் ஏற்கனவே வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை மூடிட்டாங்க. இப்போ பேச்சுவார்த்தை அமெரிக்கா ஈரான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்திய மாலுமிகளை வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த செங்கடல் வழியா போன ஒரு கப்பலை என்ன பண்ணிருக்காங்கன்னா அட்டாக் பண்ணிருக்காங்க. எல்லாருமே அதாவது சவுதி அவங்க சைட்ல இருந்து சொல்றது என்னன்னா, இந்த அட்டாக்கை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹவுதி தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா ஹவுதி இது வரைக்குமே வந்துட்டு நாங்க தான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சைடுல இருந்து ஒத்துக்கல. சரி, ஓகே, என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். அந்த கப்பல் வந்து என்ன ஏத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எண்ணெய் தான் வந்து ஏத்திட்டு போயிருக்காங்க. அந்த கப்பலோட பேர் வந்து MSV ஃபைஸ் நூரே ஒலியா அப்படிங்கிற அந்த கப்பல் தான். இது வந்து இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணி இந்தியாவோட பிளாகோட போன ஒரு கொடி. இந்த கப்பல்ல மொத்தமா 14 பேர் போயிருக்காங்க. அதுல 13 பேர் வந்து நம்ம இந்தியர்கள், ஒருத்தர் மட்டும் ஏமன் நாட்டை சேர்ந்தவர். இந்த அட்டாக் அப்படிங்கிறது எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏமனோட மேற்கு கடற்கரை பகுதியில இருந்து இந்த செங்கடல்ல தான் வந்து இந்த அட்டாக் நடந்திருக்கு. எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா ஹொடைடா அப்படின்னு சொல்லக்கூடிய துறைமுகத்திலிருந்து ஒரு 13 கடல் மைல் தூரத்துக்குள்ள இந்த அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திடீர்னு ஒரு ஏவுகணை தாக்குதல் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. இதுதான் வந்து உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனுஷங்க யாருமே இல்லாத ஒரு வெடிக்கக்கூடிய ஒரு படகை வந்து இந்த கப்பல்ல மோதி இந்த ஒரு தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான நியூஸையுமே வந்து சொல்றாங்க. அந்த கப்பல் வந்து மோதினதுனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கப்பல்ல இருந்த அந்த மாலுமிகள் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கப்பல் கவுந்து தலைகீழா மூழ்கி இருக்கு. நல்ல வேளை இந்த ஏமன்ல இருக்க கடற்படை காவல்படை ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்கள வந்து சேஃபா மீட்டுட்டாங்க. சேஃபா மீட்டுட்டு அவங்கள கொண்டு போய் மொக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறைமுகத்துல பத்திரமா வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்து இப்ப அவங்க வந்து சேஃபா இருக்காங்க. சரி, ஓகே, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கே. இப்ப இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி அமெரிக்கா தாக்குனப்பையா இருக்கட்டும் இல்ல ஈரான் தாக்குனப்போ வந்து என்ன மாதிரியான கண்டனம் தெரிவிச்சாங்களோ அதே தான் வந்துட்டு இப்பவுமே சொல்லியிருக்காங்க. மற்றபடி எதுவுமே சொல்லல. சரி, இந்த இந்திய மாலுமிகள் எல்லாத்தையுமே இப்ப இந்தியாவுக்கு சேஃபா எப்படி அனுப்புறது அப்படிங்கிறதுக்கான அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருக்கு. இந்த அட்டாக்கை எதுக்காக ஹவுதி வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சவுதி அரேபியா வந்து எண்ணெயை விற்க கூடாது, அவங்கள வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சவுதி அரேபியாவோட முக்கியமான பிசினஸே பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் தான். அவங்க வந்து ஒரு நாளைக்கு 2.4 மில்லியன் பேரல்ல இருந்து 4.5 மில்லியன் பேரல் வரைக்குமே என்ன பண்றாங்கன்னா எண்ணெயை வந்து ஏற்றுமதி பண்றாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு நாளைக்கு லாபம் அப்படிங்கிறதே பார்த்தோம்னா 3100 கோடி வரைக்கும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து மற்ற நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கோ அதே மாதிரி தான் வந்து இந்த செங்கடலுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இங்க இருந்து 12% வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலக வர்த்தகம் எல்லாத்துக்குமே வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தோம்னா, சவுதி அரேபியா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட கிழக்கு பகுதியில இருந்து ஒரு குழா மூலமா மேற்கு பகுதிக்கு என்ன பண்றாங்கன்னா இதுல யான்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறைமுகத்துக்கு எண்ணெய் எல்லாத்தையுமே வந்து ஏற்றுமதி பண்றாங்க. 70% வந்து சவுதி அரேபியா தான் வந்து எண்ணெயை வந்து அதிகமா ஏற்றுமதி பண்றாங்க. அங்க இருந்து தான் பாத்தீங்கன்னா இந்த செங்கடல் வழியா எல்லா இடங்களுக்குமே வந்து எண்ணெயை வந்து அவங்க சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ சவுதி அரேபியாவுக்கு இது மூலமா பயங்கரமான ஒரு லாபம் இருக்கு. அவங்கள எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அட்டாக்க பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலுமே இருக்கு. இன்னொரு பக்கம் சவுதி அரேபியாவுக்கு இந்த எண்ணெய் பிசினஸ் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையவே கிடையாது. அவங்களுக்கு இந்த டூரிஸ்ட் அவங்க வர்றது மூலமாவே அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு லாபம் இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுலயும் இந்த விஷன் 2030 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக பல லட்சம் கோடி செலவு பண்ணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சுற்றுலா
தீவையுமே வந்து பயங்கரமான செலவுல கட்டிட்டு இருக்காங்க. இது மூலமாவே சவுதி அரேபியாவுக்கு பயங்கரமான லாபங்கள் இது மூலமா கிடைச்சிட்டு இருக்கு. சரி, ஓகே, இந்த தாக்குதல் நடந்ததுல சில சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கப்பல் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களை யாருமே வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அந்த கப்பல் இருக்கிற இடமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு மட்டும் AIS அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிரான்ஸ்பாண்டர் கருவியை வந்து அவங்க ஆஃப் பண்ணல. 44 நாளைக்கு முன்னாடியே அவங்க வந்து இதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஃப் பண்ணிட்டாங்க. இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இடத்தை வந்து ஒரு கண்ணீர் வாசல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் வந்து பாபல் மண்டிப் அப்படிங்கிற ஒரு பேருமே இருக்கு. இந்த இடத்துல எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு நிலநடுக்கம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து முன்னாடி நடக்கும்போது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மர கப்பல்கள் எல்லாமே வந்து உடைஞ்சு அங்க பல லட்சக்கணக்கான மாலுமிகள் வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்களோட குடும்பங்கள் எல்லாமே வந்து கண்ணீர் விட்டதுனாலதான் அந்த இடத்த வந்து கண்ணீர் வாசல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த அரபு புராண கதைப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆசியாவோட ஏமனா இருக்கட்டும், இல்ல இந்த ஆப்பிரிக்காவோட ஜிபிட்டோ, இவங்க 2 நாடுகளுமே வந்து முன்னாடி ஒன்னாதான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஏற்பட்ட ஒரு பெரிய நிலநடுக்கத்துல அந்த 2 நாடுகளுமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே அந்த நிலநடுக்கத்தால ஏகப்பட்ட பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அது மூலமா தான் இந்த கடல்வழி பாதை அப்படிங்கிறது வந்து உருவாச்சு. சோ அதுவுமே வந்து முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரியான ரீசனுமே வந்து இதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதுல இன்னொரு சந்தேகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதுக்காக இவங்க வந்து தொடர்ந்து இந்திய மாலுமிகள் இருக்க கப்பலை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா மற்ற நாடுகளை நாங்க வந்து அட்டாக் பண்றதுக்காக தான் இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அமெரிக்காவா இருக்கட்டும், இல்ல ஈரானா இருக்கட்டும், இல்ல இப்ப வந்து ஹவுதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? ஈரான் தானே. சோ எதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இதனால பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய மாலுமிகளும் அவங்களோட குடும்பங்களும் தான். இப்போ அவங்கள ஒரு வழியா சேஃபா மீட்டுட்டாங்க. சப்போஸ் இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களோட குடும்பத்தை யாரு பாப்பா? இவங்க 2 பேருக்குள்ள பகையால பாதிக்கப்பட போறது எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த அப்பாவி மக்கள் தான் வந்து தொடர்ந்து பாதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து மாறாத ஒரு விஷயமா தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஃபைனலா ஒரு விஷயம், இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஈரான் அவங்களுக்குள்ளே வந்து இந்த தாக்குதல் அப்படிங்கறத அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா புதுசா சவுதி அரேபியாவும் ஹவுதியும் வந்து தொடர்ந்து மோதிட்டே இருக்காங்க. இப்ப இதனால இப்ப அமெரிக்காவும் ஈரானுமே திரும்ப வந்து இந்த தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயமுமே இருக்கு. இவங்க பண்ற ஒரு விஷயத்தால மக்களாகிய நம்ம தான் வந்து தொடர்ந்து பாதிக்கப்பட்டுட்டே இருக்கோம். இப்போ கச்சா எண்ணெயோட விலையெல்லாம் வந்துட்டு நார்மலா தான் இருக்கு. இப்ப இந்த தாக்குதல் அப்படிங்கிறது அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வைங்களேன், திரும்பவுமே இந்த கச்சா எண்ணெயோட விலை அப்படிங்கிறதுமே வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ வந்து ஹவுதி வந்து இந்திய மாலுமிகள் இருக்க கப்பலை அட்டாக் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சவுதிக்கும் ஹவுதிக்கும் நடந்துகிட்டு இருக்க இந்த மோதல் வந்து நியாயமானதா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இந்த மாதிரி என்ன இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நம்மளுடைய சேனல்ல போடலாம் அப்படிங்கிற உங்களோட கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.